5 basic puff hairstyles தான் காட்ட போறேன். So வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அனிதா உலகம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான 5 பேசிக் பஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ், காலேஜ் கோயர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சீரம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சீரம் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. எதுக்காக அப்ளை பண்ணலாம், டெய்லி அப்ளை பண்ணலாமா, நம்ம ஹேருக்கு எந்த டேமேஜும் வராதா, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயம் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து சீரம் ஸ்ட்ரீக்ஸ் சீரம் தான் யூஸ் பண்ணேன், ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லிவான் ஹேர் சீரம் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் சீரம் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீரம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் உங்கள் ஹேரில் ஏதாவது சிக்கு இருந்தால் கூட அது உங்களுக்கு சிக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரம் அப்ளை பண்ணும்போது. ஸோ டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் பட் இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிதான் சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் லோக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது உங்கள் அந்த சீரம் வந்து உங்கள் ஹேருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் சீரம் வாங்கும்போது நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் அந்த உங்கள் சீரம் வந்து உங்கள் ஹேருக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் சீரம் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிஸினஸ், ஹேரில் வந்து ஃப்ரிஸினஸ் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. சப்போஸ் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன், அதாவது குப்பைகள்லேருந்து நம்ம ஹேரை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவுது. ஸோ ஹேரில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்தால் கூட நம்ம சீரம் போடும்போது அது சரிப்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெட் ஹேரில் அப்ளை பண்ணலாமா, ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் வெட் ஹேரில் அப்ளை பண்ண, டேம்ப் ஹேர்னு சொல்லுவாங்க. ஸோ தலைக்கு நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாதி வெட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வெட் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராப் சீரம் கையில் போட்டுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் 2 drops ஆஃப் வாட்டர். ஸோ 2 drop வாட்டரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி மேலாப்பில் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸாக ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஹேரை. ஸோ ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சீரம் வந்து ஜஸ்ட் 2 drops மட்டும் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 2 drops அவ்வளோதான். ஸோ நல்லா நீங்கள் பாமில் வந்து இப்படி தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்படி ஹேர் மேலாப்பில் இப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த சீரம் வந்து உங்கள் ஹேரில் கோட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணால் உங்கள் ஷைனஸும் நிறைய உங்களுக்கு ஹேரில் கிடைக்கும். ரொம்ப ஹேரை பிடிச்சி இப்படியே ரொம்ப கசக்கிற மாதிரி தேய்க்காதீங்க, உங்கள் ஹேர் டேமேஜஸ் ஆகிடும். ஸோ பொறுமையாக இப்படி தேய்ங்க, மேலாப்பில் இப்படி வச்சு தேய்ங்க போதும். பின்னாடி பக்கமும் நீங்கள் தேய்க்கலாம், கொஞ்சம் ஹேர் சீரம் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து இப்படி வச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான 5 பேசிக் பஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பஃப் ஹேர் ஸ்டைல் ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் காலேஜ் கோயர்ஸ்க்கு என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இந்த ஐப்ரோ ஆர்ச், இந்த ஐப்ரோ ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு நேராக சென்டர் பாயிண்ட். ஸோ இது இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக கையிலே கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு நேராக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியும், இந்த மாதிரி யூ மாதிரி வரணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் வந்து பேக் கோம் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் ஹேர் எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேக் கோம் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும், உங்கள் ஹேர் இன்னும் பஃப்பாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் செக்ஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் லேயர் லைட்டாக நீங்கள் வந்து பஃப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் லேயரில் வந்து நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹைட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி. ஸோ லைட்டாக ப்ரஷ் பண்ணும்போது இந்த இடத்துல சீவும் போது லைட்டாக சீவுங்க. ரொம்ப வச்சு அழுத்தி சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அமுங்கிடும். நம்ம பேக்கோம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அமுங்கிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹேர் பின் குத்திக்கலாம். உங்களுக்கு என்ன ஹைட், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து
இன்னும் நிறைய பேக்கம் இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் எடுத்து நீங்கள் பேக்கம் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பின் எடுத்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் பண்ணி காட்டினது ட்விஸ்ட் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இது ரொம்ப அதோடவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப. ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ கார்னராக எடுக்கணும். ஸோ இது ஸ்லாண்டிங்காக எடுங்க, இப்படி ஸ்லாண்டிங்காக எடுங்க. இந்த ஐப்ரோ ஆர்ச்லேருந்து ஜஸ்ட் ஒன் சைடு, உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த சைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த 3 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு இந்த இடம் கரெக்டாக ஜாயின் ஆகுது. ஸோ இதோட எடுத்துக்கோங்க ஹேர் இப்படி ஓகேங்களா. எடுத்துட்டு இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஹேர் எடுத்துக்கோங்க, நல்லா சீவிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பஃப் ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ தேர்ட் ஹேர் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹேர்ஸுமே ஒரே சைடில் கொண்டு வந்து போடுற ஹேர் ஸ்டைல். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இந்த ஹேர் கை வந்து இந்த விரல் வந்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ எல்லாம் ஒரே சைடே கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த லைன் வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரே சைடாக அழகாக இருக்கும். ஸோ ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் சைடாக போடுறது. ஸோ ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல் பஃப் ஹேர் ஸ்டைல் காட்ட போகிறேன் யூஸிங் ரப்பர் பேண்ட். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் வச்சு எப்படி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணலாம், ஃப்ரண்ட் பஃப் ஃபுல் பஃப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஃபுல் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஆஃபில் நம்ம ஆஃப் போனி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆஃப் ஹேரில் ஆஃப் போனி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா ஈவனாக ப்ரஷ் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து சென்ட் ரொம்ப ஒட்டின மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சும் விட்டுட்டு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போடுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ லூஸாக நான் ரப்பர் பேண்ட் போடுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கனால இது நம்மளுக்கு அவுராது. ஸோ ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி புல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பஃப் நல்லா க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு அவுராது, அவ்வளோ சீக்கிரத்தில் அவரும் ஆகாது. உங்கள் ஃப்ரண்ட்டில் ஹேர் வந்து நல்லா ஹேர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் ரெடி. ஸோ ஃபிஃப்த் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சைட் பஃப் தான். சைட் பஃப்லேயே லிட்டில் வேரியேஷனோட காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ண மாதிரி நம்ம இந்த செக்ஷனில் இப்படி எடுத்துக்கோங்க. க்ராஸ் செக்ஷனில் எடுக்கணும். நான் இதில் ஆஃப் தான் எடுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஆஃபில் நான் கட் பண்ணிக்கிறேன். வேணால் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபுல்லாக பேக் கோம் பண்ணுங்கள். ஸோ பேக் கோம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பிடிச்சாலே உங்களுக்கு நல்லா ஃப்ரண்ட்டில் பஃப் க்ரியேட் ஆகிடும். ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சைட்லேயே நம்மளுக்கு பஃப் கொஞ்சம் க்ரியேட் பண்ண, நம்ம ஃப்ரீ ஹேரில் எல்லா டைமும் போக முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த சைட்லேயும் பஃப் க்ரியேட் பண்ணி கட்டுறேன். ஸோ இதில் பாதி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தின் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பேக் கோம் மெத்தடை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தி இல்லை அப்படின்னு இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு அடர்த்தியாக காட்டுறதுக்காக நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம்.
பண்ணிவிட்டு இந்த இடத்த அப்படியே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கோங்க. கொஞ்சம் புஷ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஒரு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ரிமைனிங் ஹேரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயரில் எடுத்து கொஞ்சம் பேக் கோம் பண்ணிக்கோங்க லைட்டாக. பேக் கோம் பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஹேரை வந்து நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஹேர் பின் கொடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் தின்னாக இருக்கவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாவே செட் ஆகும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நிறைய பஃப்ஸ் கிரியேட், நிறைய ஹேர் வந்து அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 5 ஹேர் ஸ்டைல்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.